வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இல புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் வேறு விதமா போகுது, ரொம்ப சர்ச்சையை கலப்புது. எப்படி பாக்குறீங்க அவருடைய அந்த பிரச்சார விமர்சனங்களை? மோடியினுடைய பிரச்சாரம் என்பது மட்டுமல்ல, மோடி எங்கு போனாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாடகமாக நடிக்கிறார். ஒரு நாடகம் நடத்துறாரு. அவர் ஒரு ஆக்டர். அவர் இங்க பேசுவதையே இன்னொரு இடத்துல மறுத்து பேசுவார், இன்னொரு இடத்துல வேற விதமாக பேசுவார். அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தான் சொல்றது அந்த இடத்துல அதுதான் உண்மை அப்படின்னு எடுத்து அடிப்பார். ஆனா அத்தனையும் வெறும் டைலாக், வெறும் நாடக பாணியில் தான். அவரால் பேசப்பட்டது. அவர் வேகமா என்ன சொல்லுவாரு, தூண்டி விட்டாங்கன்னா, கருப்பு பணத்தை ஒழிக்காவிட்டால் என்னை தூக்கில் போடுங்கள் அப்படின்லாம் ஓட்டு கேட்டாரு. கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு தான் உட்காந்துருக்காரு. எதுக்காக சொல்றோம்னா, எதை சொல்லணும், எதை பேசணும், எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றாவது தெரியணும்ல. ஒரு அரசாங்கத்தின் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அந்த கடமையை செய்வதை பற்றி பெரிய சாதனை பண்ணி சாதாரண மக்களை ஏமாத்துறதுக்கு போய் 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலை தருவேன், இல்லை என்றால் நான் மீண்டும் தேர்தலிலேயே நிற்க மாட்டேன் சொன்னவர் தான் மோடி. எங்க போனாரு? எதுக்காக சொல்றோம்னா, மோடியினுடைய உருவம் என்பது சுயரூபத்தை வெளியில் காட்டுவது என்பது சில நேரங்கள்ல வரும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு இல்ல, குஜராத்ல சிஎம்மா இருக்கும்போது என்னாச்சு, ஒரு பெரிய கலவரம். 1000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் கொலை செய்யப்பட்டார்கள். ரொம்ப கொடூரம் நடக்குது. அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும் போது ஒரிஜினல் மோடி வெளியே வர்றாரு. என்ன சொன்னார் தெரியுமா? கார்ல வேகமா போயிட்டு இருக்கிறோம், அப்போ ஒரு நாய் குறுக்கால போச்சு, என்ன பண்றது, அப்படித்தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும் என்று பதில் சொன்ன நரேந்திர மோடி அப்படியே அச்சு அசலாக கோட்சேவினுடைய கூட்டத்தை தான் சேர்ந்தவன் என்பதை அங்கு வெளிப்படுத்தினார். இப்ப கூட எப்பொழுதாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருகின்ற போது அலட்சியமாக, இப்ப மணிப்பூர் இருக்கு, அவருடைய ஃப்ரெண்டு அதானி, ஃப்ரெண்டு மீன்ஸ் அதானி அண்ட் அம்பானி இவருடைய பினாமி, அமித்ஷா தான், இவங்கெல்லாம் 4 பேர் கூட்டு. இந்த கூட்டு அந்த மலைப்பகுதியில இருக்கக்கூடிய தாது பொருளை எடுக்கணும். தாது பொருளை எடுக்கணும்னா குக்கி வம்சத்தவர் வசிக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து அவர்களை காலி பண்ணணும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணணுங்க பாருங்க. இதுதான் RSS, இதுதான் தந்திரம், ரகசியம். இப்படித்தான் திட்டங்களை போட்டு நாசம் செய்வார்கள் இந்த பாவிகள். அதனால்தான் பாசிசம் நம்ம சொல்றது. என்ன பண்ணாங்க, கீழே இருக்க மொய்தி இனத்தவர்களை தூண்டி விட்டு அவர்களையும் எஸ்டியாக ஆக்கணும்னு சொல்லி, குக்கி இனத்தவர்கள் 90% கிறிஸ்துவர்கள், குக்கீஸ். இவங்க மொய்தி இனத்தவர்கள், இவங்க வேறு பல்வேறு இந்துக்கள் எல்லாருமே இருக்காங்க. இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய மோதலை உண்டாக்கி, அந்த மோதலின் விளைவாக 3 கிராமங்கள் தாக்கப்பட்டன. பெண்கள் அநியாயமாக கொடுமை செய்யப்பட்டார்கள். நடு ரோட்லயே 200 பேர் ஜெய் ஸ்ரீராம்ன்றான், ஒருத்தன் பாரத் மாதா கி ஜெயன்றான், நரேந்திர வாழ்க, நரேந்திர மோடி வாழ்கன்ற மாதிரி அவங்களுடைய மொழியில அவன் கத்திக்கிட்டு நிர்வாணமாக அந்த மகளிரை கூட்டு போறான். இந்த கொடுமையெல்லாம் நடந்ததை வேடிக்கை பார்த்த மோடி, அதுக்காக சொல்ல வரேன், மோடி எப்படிப்பட்ட நபர்னு நீங்க கேட்டதுனால சொல்றேன். இந்த நிமிடம் வரை பார்லிமெண்ட்ல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பார்லிமெண்ட் மெம்பரா இருக்க ராசா டைரக்டா இதை கொஸ்டின் பண்றாரு. இந்த இதை கொஸ்டின் பண்ணிட்டு இது பத்தி ஏதாவது தகவல்களை பேசுவார் செய்வார்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து ராசா கேட்கிறார். பிறகு அண்ணன் TR பாலு அவர்கள், அதை போல சகோதரி கனிமொழி, எல்லாருமே எழுந்து எல்லாரும் இது பண்றாங்க. ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசாதது மட்டுமல்ல, விளக்கும் தரல, பதிலும் சொல்லல. அது ஒரு பக்கம். ஆனால்
அந்த மணிப்பூர் நிகழ்விற்காக வருத்தம் கூட தெரிவிக்கல. வெளியில வருதா? அந்த கஷ்டத்தை அந்த பெண்ணை எல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களே, நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்திருக்காங்களேன்றதை பத்தி பேச்சே வரல. அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் கோட்சேவினுடைய வாரிசாக பாரம்பரியமாக இருக்கிற பிஜேபியில இவங்கெல்லாம் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும். மணிப்பூர்லயும் அப்படிதான் பண்ணாங்க. பில்கிஸ் பானு என்னாச்சு? பில்கிஸ் பானு தான் வயிற்றுல கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு கை குழந்தைய கூட்டுக்கிட்டு ரோட்ல நடந்த போது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 7-8 பேர் போறாங்க. அப்படியே போறானுங்க, பாரத் மாதாக்கு சேர்றானுங்க, ஜெய் ஸ்ரீராம்ன்றானுங்க. அந்த பில்கிஸ் பானை நடு ரோட்ல வீதியில போட்டு அதை தப்பு பண்றானுங்க. அதோடைய கண்ணெதிரில குழந்தைய கற்பனை கூட நீங்க பண்ண முடியாதுங்க. அதுதான் பிஜேபி, அதுதான் RSS, அதுதான் ஒரிஜினல் அமித்ஷா, மோடி. அவனுங்களுடைய ஒரிஜினல் சுயரூபம் என்ன? அந்த குழந்தையின் 2 காலையும் பிடிச்சு துணி துவைக்கிற மாதிரி பாறையில அடிக்கிறாங்க. அதுதான் அந்த கொடூரத்தை, அந்த கொடுமையை மனிதன் பார்க்க முடியுமா? மனிதர்கள் அதை பற்றி உடனே அரசினா சுட்டு தள்ளியிருக்க வேணாம் அவனுங்கள. ஆனால் நரேந்திர மோடி கவர்மெண்ட் பாக்குது. இவரு இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டானுங்க. அந்த கூட வந்த 7 பேரையும் அங்கே படுகொலை பண்ணிட்டான். இது உயிருக்கு போராடி கறந்து செத்து போச்சுன்னு போனானுங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போச்சு. அவர்கள் 6 பேருக்கு தண்டனை கொடுக்குது கோர்ட்டு. அந்த தண்டனை கொடுத்தா அவர்களுடைய பெரிய, அதாவது நல்ல பணிகளின் காரணமாக நன்னடத்தை விதிகளை பயன்படுத்தி தண்டனை முடியறதுக்கு முந்தைய விடுதலை பண்றாரு மோடி. இதெல்லாம் கொடூரமான மனிதர்கள். இதெல்லாம் எப்பொழுதும் படுமோசம். வெளியில வரவனுக்கு பாரதிய ஜனதாவினர் மாலை போட்டு கையில பூச்செண்டு கொடுத்து வருக வருகன்னு விழா கொண்டாடுறாங்க. பில்கிஸ் பானு வழக்கு, அது இஸ்லாமிய பெண்ணு தான். எதுக்கு இதை சொல்றீங்க? இதே மாதிரி பல்வேறு நிலையில் வருகிற போது மோடி எப்படி நடந்துக்கிட்டார்? அப்படி நடந்துகிட்டு இருக்க மோடி தான் ஒரிஜினல், அதான் சுயரூபம். இப்ப மேடையில வந்து நடிக்கிறதெல்லாம் நாடகம். அப்படி நான் இங்க இறக்கமாயிட்டேன், அவங்க அப்படி ஆயிட்டேன், இங்க இப்படி ஆயிட்டேன், பொய் பித்தலாட்டம். போதைப் பொருட்களின் தலைவனே மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. அதையும் நாம தெரிஞ்சுக்கணும், அவர்களுடைய சுயரூபம். ராகுல் காந்தி பிரதமராக வருவதை பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி ராகுல் காந்தியை பாகிஸ்தானோட தொடர்புபடுத்தி பேசுறது எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்படி எல்லாம் எந்த இடத்துல எதை பேசுறது, அங்க சிரிக்க வைக்கணும், இங்க கைத்தட்ட வைக்கணும், இங்க எதையாவது வைக்கணும்ன்றதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது. நீ ஒரு பெரிய பொறுப்புல இருக்கில்ல, பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரகசிய உறவு என்ன? அதை சொல்லு பார்ப்போம். நேற்றைக்கு முன்தினம் மிஸ்டர் நரேந்திர மோடி, அதெல்லாம் யாராவது பேசுற போறான்னு இப்ப இந்த கதை. பாகிஸ்தான் யுத்தம் வருகின்ற பொழுது அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய ஆவேசமும் அவருடைய அஞ்சா நெஞ்சமும் துணிவும், அதை விட அவர்கள் போட்ட திட்டங்களும் யுக்திகளும் வெற்றி பெற்றது. இதெல்லாம் எடுத்து சொல்லி ஆகணும். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே இவர்களுக்கு அதுதான் வேலை. இவர்கள் செய்கின்ற அந்த பித்தலாட்டம், திருட்டுத்தனம் என்ன தெரியுமில்ல? நேற்றைக்கு முன்தினம் 600 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பாகிஸ்தானிலிருந்து படகிலே அரபிக்கடல் மூலமாக கடத்திட்டு வராங்க, இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. அப்போ போதை தடுப்பு பிரிவிலேயே புதியதாக இணைந்த நல்ல திறமை மிக்க அதிகாரிகள் 2-3 பேர் இருந்ததனால் பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிக்கும் போது 14 பேர் கைது, பாகிஸ்தானியர்கள். அந்த போதைப் பொருள் எங்க போகுது? குஜராத்துக்கு போகுது. அப்ப என்ன அர்த்தம்? இன்னைக்கு மாட்டாதது எத்தனை போயிருக்கு. பாகிஸ்தானுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு? அதை சொல்லுங்க பாப்போம் மோடிய. நாம பச்சையா பகிரங்கமா கேட்கணும்னா, இந்தியாவில் இனப்பகைவர்கள் என்றோ இல்லை இந்தியாவினுடைய பகை நாடுகளாக பார்க்கப்படுகின்ற சீனத்தோட என்ன உறவு உனக்கு? சீனத்தை ஏன் நீ கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்க? நாங்களா சொல்றோம், உன் கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாமி நேற்று கொடுத்த அறிக்கையை பார், பேசிய பேச்சை பார். இந்தியாவினுடைய மண்ணுல இந்தியா உள்ள வந்து ஒரு கிராமத்தையே அமைத்து சீனர்கள் அதுக்கு பேரும் வச்சு அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்றது நாம இல்ல, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற சுப்பிரமணிய சாமி. அதை மறுத்தியா? அதுக்கு பதில் சொன்னியா? இல்ல இல்ல அப்படின்னு கேட்டியா? பாகிஸ்தானை பற்றியும் பேசுறதில்ல, சைனாவை பற்றியும் பேசுறதில்ல. இவர்கள் எல்லா இடங்களிலுமே போதை மருந்துகள், போதை வஸ்துக்களோடு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. அதுதான் நரேந்திர மோடியினுடைய பிளான்ல பாகிஸ்தான் விரும்புகிறது. எப்படி விரும்பும்? பாகிஸ்தான்காரர்களுக்கு
எல்லா வகையிலுமே துணையாக இருப்பது யார்? நரேந்திர மோடி கூட்டம் தான். இங்கதான் எல்லாம் பேசுவானுங்க. மற்றவங்ககிட்ட நாங்கள் இந்து மதம், அந்த மதம், பாகிஸ்தானு, இந்த மதம், சைனா, இவங்க வேற, கிறிஸ்துவர்கள் வேற எல்லாம் பேசுவானுங்க. ஆனா உறவுகளை வைத்துக் கொள்வதில் தெளிவாக இவர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற இதெல்லாம் இப்படிதான் இருக்கான். அதனால தானே மாலத்தீவுல இருந்து இந்தியாவினுடைய ராணுவத்தை உடனே வெளியேறணும்னு உத்தரவு போட்டாங்க. நேரு அதை எதுக்காக நம்ம கூட வச்சிருந்தாரு? இந்தியாவின் பாதுகாப்பிற்கு ஒரு இடம் என்பது மட்டுமல்ல, சீனா அங்கே கால் வைத்து விடக்கூடாது, நம்முடைய பகை நாடான பாகிஸ்தானியர்கள் அங்கு போய்விடக்கூடாது, அதனால அது நம்ம கையில இருக்கணும்னு நேரு எல்லாம் வச்சிருந்தத அவருடைய ராஜதந்திரத்தை இந்திரா காந்தி அம்மையாருடைய வெளியுறவு கொள்கையில் இருக்கிற அந்த சிறப்பான செயல்பாடுகளை எல்லாம் கெடுத்து குட்டிச்சுவராக்கி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடியவர்களிலே எல்லா வகையிலையும் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா பாசிச கூட்டம் தொடர்பில் இருக்குது. இப்ப இந்தியாவில ஜெயிக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தணும், அதிபர் ஆகணும், ஹிட்லரை போல இங்கு எல்லா இடங்களிலும் சர்வாதிகாரத்தை செய்யணும் என்ற வேகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையுமா? இந்த கதையே ரொம்ப ஒரு பெரிய காமெடி பேசுற மாதிரி மோடி பேசியிருக்கார். அதுல எல்லளவு உண்மை இல்லைன்றது மட்டுமல்ல, வேண்டுமென்றே பேசுகின்ற ஒரு மோசடித்தனமான ஆளு மோடி அப்படின்றதுக்கு அது ஒரு உதாரணம். குஜராத்தில் போயிட்டு உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா காங்கிரஸ் கட்சி வந்தா ஒரு எரும மாடை புடுங்கிப்பாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இவர்கள் இந்த எரும மாட்டை பிரிச்சிருவாங்க. அதெல்லாம் என்னன்னா உங்க சொத்துக்களை எல்லாம் எடுத்துவாங்க. என்னமோ நான் இப்ப கேட்கறது என்னன்னா, காங்கிரஸ் போன மாசம் ஆரம்பிச்ச மாதிரியும், போன மாசம் ஆரம்பிச்ச காங்கிரஸ் இப்பதான் தேர்தலில் முதல் நிக்கிற மாதிரியும், அவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க இப்படி செஞ்சிருவாங்கன்னு இவர் அப்படியே போக்கஸ் காட்டுறாரு. இந்த விண்ணக்கதை காட்டுறாரு, பிலிம் காட்டுறாரு. ஏன் தெரியுமா? அது 1952 முதல் தேர்தலில் இருந்து காங்கிரஸ் இந்திய துணை கண்டத்தை ஆண்டு இருக்கு. நேரு காலத்திலிருந்து, இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்து தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர்கள் காங்கிரஸ் எத்தனை வருடங்கள் ஆண்டு இருக்கு. இதெல்லாம் எழுதி வச்சு பேசுறது. எழுதி வச்சுன்னு கற்பனையாக கதை எழுதுறது. இந்தியாவில இருக்கிற மக்கள் அவ்வளவு மோசமா ஏமாந்துருவாங்களாம். இங்க தென்னகத்துல முடியல. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் கண்டனம் தெரிவித்து ஊர்வலம் போகின்ற பொழுது, இடஒதுக்கீடுக்காக குரல் தருகின்ற போது, நம்முடைய தந்தை பெரியாரின் படத்தை கையில் எடுத்துக்கிட்டு போனத பார்த்து அசந்துட்டானுங்க. என்ன கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் என்பது சமூக நீதி. அந்த சமூக நீதி கருத்து இளைஞர்களின் விழிப்புணர்வை உருவாக்குகிறது என்பதை பிஜேபி புரிஞ்சுக்கிட்டான். இப்படி வட மாநிலத்திலையும் மாறுதல் வந்துடுச்சு. குஜராத்தா இருந்தாலும், இதா இருந்தாலும், நம்ம யூபியா இருந்தாலும், ராஜஸ்தானாக இருந்தாலும், அதுக்கு நடுவுல இன்னும் அந்த மக்களை இன்னும் அவங்களை ஏமாத்துறது என்னன்னா, உன் சொத்தெல்லாம் பிடிக்கும், காங்கிரஸுக்கு போட்டுறாத, உன் மாட்டை பிடிக்கும், அதை பிடிக்குன்னு. அதான் சொல்றேனே, ஒரு இடத்துக்கு போனா ஒரு டைலாக், ஒரு இடத்துக்கு போனா ஒரு வேஷம், உடனே அந்த வேஷம் போட்டுக்குவாரு, உடனே அங்க திரும்பி பார்ப்பாரு. திரும்பி பார்த்துட்டு அடுத்தது 10-15 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு ஒன்று போட்டு போயிட்டே இருப்பாரு. இப்படி மோடியினுடைய நாடகத்தை நாம உரிக்க வேண்டாம். சுப்பிரமணிய சாமி என்கின்ற அவருடைய கட்சி மூத்த தலைவர், நான் முதலே சொன்ன மாதிரி அந்த அறிக்கையை முழுவதும் படிச்சீங்கன்னா எல்லாம் தெரியும். மோடியை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க, மோடி வந்தா இந்தியா உருப்படாது, இந்தியாவின் பொருளாதாரம் சீரழிந்து போய்விடும்னு சுப்பிரமணிய சாமி மட்டும் சொன்னதை நான் சொல்லல. நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகத் பிரபாகர், பெரிய பொருளாதார நிபுணர், அவரு எழுதிய புத்தகங்களை படிக்கணும், அவர் விடுகிற அறிக்கையை பார்க்கணும். இந்தியா பொருளாதார நிலையிலே பொருளாதாரம் செய்கின்ற அந்த கொள்கைகளை மிக மோசமாக, அந்த இந்தியா பின்பற்ற பொருளாதார கொள்கை மிக மோசமானதே. நாங்கள் சொல்லுவதை கேட்கவில்லை. பண மதிப்பிழப்பு, இரவு நள்ளிரவு நேரத்துல அதெல்லாம் வேண்டாம், அது ஒண்ணும் மாற்றம் தராது, நாட்டுக்கு கேடு வரும், பொருளாதாரத்தினுடைய சீரழிவுக்கு வழிவகுக்கும்னு இவங்களும் சொன்னாங்க. அன்னைக்கு ரிசர்வ் பேங்கினுடைய தலைவராக இருந்த அவரும் சொன்னாரு, ரகுநாதன், எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மோடியும் அமித்ஷாவும் செய்தார்கள் என்றால் இவர்களுக்கு யார் சொன்னது தெரியுமா? மிஸ்டர் அதானியும் அம்பானியும். இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய குரலுக்கு இவங்க மரியாதை தருவாங்க. அவன் பணத்தை மாத்தணும்,
அவன் ஆல் இந்தியா லெவல்ல பெருசா வரணும். மோடியினுடைய சாதனை 10 வருஷத்துல பெரிய சாதனைன்னு நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது, தன்னுடைய நண்பராக இருக்கிற அதானியை 313வது இடத்தில் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருந்த அதானிய 13வது இடத்துக்கு கொண்டு வந்து சாதனை பண்ணியிருக்க. 13வது இடத்துக்கு எப்படி கொண்டு வந்த? போதை பொருள், பொது நிறுவனங்களை கொடுத்தல், ஏர்போர்ட்டை கொடுத்தல், ரயில் நிலையத்தை கொடுத்தல், அயல் நாடுகள்ல இந்தியாவுல நாம ஓட்டு போட்டு உன்னை இந்திய நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஐரியான்னா அதானிக்கும் அம்பானிக்கும் புரோக்கராக நீயே இருந்த. ஆஸ்திரேலியா பத்திரிகையில் கேவலமாக எழுதினாங்கல்ல, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் வரார், கூட யார் வருது? அதானி. அங்க போய் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் நாட்டை பத்தி பேசுவான்னு பார்த்தா அதானிக்கு கோல்ட் மைன், நிலக்கரி சுரங்கத்தை எடுத்துற ஒப்பந்தத்துல நம்ம பிரைம் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் பேசும்போது அசிங்கமாக இருந்தது. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் செய்யற வேலையா? கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு அதானியும் அம்பானியும் இந்த மோடி இந்திய துணைக்கண்டத்தினுடைய மக்களின் பிரதிநிதியாக போக வேண்டிய ஆளு நம்ம பணத்துல அவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவர்களை உலக பணக்காரர்கள் வரிசையில 13வது இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க சாதனை பண்ணிட்டார். இந்த ஒரு காரணத்திற்காகவே நரேந்திர மோடியை இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலில் இருந்தே அடியோடு அப்புறப்படுத்தணும். எப்படியோ எங்கேயோ போ அப்படின்னு வேணா தள்ளி விட்டுடலாமே தவிர இந்தியாவிற்கு கேடு. மோடி இருக்கின்ற வரையில் எல்லா வகையிலையுமே பாழ்தான். அதுதான் நம்ம அவருடைய கடந்த கால செயல்களின் மூலமாக புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கிறோம்னா, ரேபரேலி தொகுதி என்பது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து அந்த குடும்பத்தினர் தொடர்ந்து நிற்கக்கூடிய தொகுதி. அங்க இருக்கிற மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள். நம்பர் 1. அந்த மக்கள் அங்கு பெற்றிருக்கிற அடிப்படை வசதிகளில் இருந்து எல்லா விதமான அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு காரணமே இந்த குடும்பம் என்பது அந்த மக்களுடைய கருத்து ஏற்பு. அதனால நீங்க யாராவது நிக்கணும் அப்படின்றத அங்க இருக்கிற காங்கிரஸ் அவங்களுடைய கட்சி தலைவர்கள் சொல்வது, மக்கள் சொல்வது. அதனால பொறுமையா இருங்க, யாராவது மற்றவர்களை நிக்க வைக்கலாம் தான் அவரும் பாக்குறாரு. ஆனால் நீங்க தான் நிக்கணும்னு மக்களுடைய அழுத்தமும் அவருடைய கட்சிக்காரர்களுடைய வற்புறுத்தலும் எல்லாமும் சேர்ந்து ராகுலை அங்கே நிறுத்த வைத்திருக்கிறது. வேற சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். வணக்கம், வாழ்க. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.